இன்னைக்கு டே 3. இப்போ வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங்க்கு போகிறேன். ஸோ அங்கேருந்து வால் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறேன். ஸோ எம்பயர் ஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வால் ஸ்ட்ரீட்டோட ஹிஸ்ட்ரியும் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டே. ஃபாலோ மீ. Empire State Building, that is Empire State Building. இந்த டிசைன் வந்து ஆர்ட் டெக்கோ டிசைன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 20கள் 30களில் வந்து இந்த டிசைன் வந்து ஆர்ட் டெக்கோ டிசைன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நியூயார்க்கில். ஆர்ட் டெக்கோ டிசைன் வந்து இங்கேருந்து தான் வந்து மற்ற எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சு உலகத்தில். கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்கள். 102 மாடி இருக்குது இங்கே. ஆனால் இது கட்டுறதுக்கு வந்து 11 மாதம் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன பில்டிங் மாதிரி கட்டுறது, அந்த பில்டிங் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நான் மட்டும் உள்ளே வர வேண்டியதான். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. பேக்ரவுண்டை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. எம்பயர் ஸ்டேட் பில்டிங் வர்ற மாதிரி ஃபோட்டோ வந்துடும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி முன்னாடி இருந்தது, எம்பயர் ஸ்டேட் பில்டிங்க்கு முன்னாடி வந்து இந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி 360 டிகிரி எடுத்துக்காங்க பாருங்கள். எப்படி தான் இருந்தது அப்படியே டைமுக்கு முன்னாடி போய் காமிக்கிறாங்க பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, 30ல் எப்படி இருந்துச்சு. ஸோ 1931 மேல வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக வந்து 11 மாதம் தான் ஆயிருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு. அதுவும் 90 வருஷத்துக்கு முன்னாடி. அன்பிலீவபிளாக இருக்குது கேட்குறதுக்கு. எனக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் வந்து இப்படி எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது நீங்கள் வந்து மாடியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலையெல்லாம் போகுது இங்கே அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படியே அங்கே கட்டிகிட்டு இருந்தப்போ எப்படி இருந்ததுன்றதை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரதுக்காக இதை செஞ்சுருக்காங்க. ஸோ மேலே மாடியில் வந்து கட்டுறப்போ இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. முன்னாடி வந்து எப்படி கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம காமிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. அந்த பீரியடில் பாருங்கள் ஹெல்மெட்லாம் கிடையாது. ஒரு பீரியடில் வந்து, அதாவது நியூயார்க்கில் இப்போல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சின்ன பில்டிங் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னாலும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ இங்கே நியூயார்க்கில் இருக்கவங்க தான் வந்து இந்த பில்டிங்கை வந்து எப்படி கட்டணும், என்னென்னலாம் பார்க்கணும். ஏன்னா டாலஸ்ட் பில்டிங் வந்து இவங்க தானே கட்ட ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து ஃபுல் ரெகுலேஷனையும் இவங்க தான் செட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 4 மாடி பில்டிங் கட்டணுன்னாலும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும், ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஆனால் முன்னாடி வந்து அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வேலை வந்து நடக்கணும், வேகமாக நடக்கணும். ஸோ இதிலே வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து நியூயார்க் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது, முன்னாடி இருந்த நியூயார்க் வியூவும் இப்போ இருக்கிற வியூவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம அப்போயே வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருந்திருக்குதா பாருங்கள். அண்ட் என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு போயிருப்பேன் ஆக்சுவலாக, புருக்லின் பிரிட்ஜு. ஸோ அதுவும் வந்து இங்கேருந்து பார்க்க முடியுது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அது வந்து பிரசிடென்ட்டு, அவர் வந்து பார்க்குறத வந்து காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அப்சர்வேஷன் டெக்குக்கு வந்து பார்த்துருக்காரு அவர். அந்த காலத்தில் எப்படி லிஃப்ட் வந்து ஆப்ரேட் ஆச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோவே காமிச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. உண்மையான லிஃப்ட் கிடையாது, பின்னாடி வந்து டிஸ்பிளே இருக்குது ஆக்சுவலாக.
ஸோ இந்த கிங்காங் படம் மூலமாக வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்ல எல்லாமே வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ மூவிஸும் வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை ரொம்ப 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 ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் யார் நியூயார்க் வந்தாலும் கண்டிப்பாக வந்து யார் நியூயார்க் வந்தாலும் கண்டிப்பாக எம்பயர் ஸ்டேட் பில்டிங் வந்து வருவாங்க. இதில் பாருங்கள் என்னென்ன மூவிஸில் வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்கே உள்ள வர்றப்பயே வந்து உங்களுக்கு எல்லாமே இதை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றாங்க. நீங்கள் எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்படியே கொடுத்துட்றாங்க. நமக்கு அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருப்பாங்க. அமெரிக்கன்ஸ் எதில் ஒண்டர்ஃபுல்னா ப்ரெசன்டேஷனில் ஒண்டர்ஃபுல். எந்த ஒரு விஷயத்தை யார் கொடுத்தாலும் அதை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கிங்காங் மூவி இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த பில்டிங் கார்னரில் இப்படி தான் வந்து அந்த சீன் ஒன்று இருக்கும், அதை வந்து அப்படியே வந்து செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே பின்னாடி ஸ்க்ரீன்ஸு. ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக எப்படி முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி. எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இங்கே வந்திருக்காங்க, வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ லிஃப்ட் இருக்குது, அதாவது எலவேட்டர்ஸ். இங்கே வந்து மொத்தம் 74 எலவேட்டர்ஸ் இந்த பில்டிங்கில் இருக்குது. தேங்க்யூ. யூ ஹேவ் அ குட். I'm from India. Where are you from? Croatia. Wonderful country. Bye-bye. ஸோ இப்போது நான் எலவேட்டரில் ஏறிட்டேன். ஸோ இங்கே வர்றப்போ நீங்கள் மேலே பார்க்குறப்போ ஒண்டர்ஃபுல்லாக வந்து ஒரு எப்படி கட்டிட்டு வராங்க, அந்த ஒரு மாடியாக கட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ நான் 80th ஃப்ளோர் ஆப்சர்வேட்டரியில் இருக்கேன். இங்கேருந்து நியூயார்க் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கான்க்ரீட் ஜங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கேருந்து கம்பேர் பண்ணுறப்போ, இங்கேருந்து பார்க்குறப்போ எல்லா பில்டிங்கும் வந்து சின்னதாக இருக்குது ரொம்ப. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டவுன் டவுன். இந்த வியூ வந்து டவுன் டவுன். அங்கே தான் வந்து த டாலஸ்ட் பில்டிங் நீங்கள் அங்கே ஒன்று தெரியுது இல்லையா, அந்த பில்டிங் தான் வந்து அந்த பில்டிங் இருந்ததுக்கு முன்னாடி வந்து இந்த ட்வின் டவர் இருந்தது. அது இடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கட்டியிருக்கிறது தான் இப்போ வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்து அங்கே கட்டியிருக்காங்க. இப்போது யூஎஸ்லேயே அதுதான் வந்து டாலஸ்ட் பில்டிங். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் குளிர்காலத்துலலாம் வந்தீங்கன்னா வந்து பனியில் வந்து இவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக ஈவினிங்ஸில், மார்னிங்ஸில், நீங்கள் எந்த சீசனில் பார்த்தீங்கன்னாலும், என்ன டைமில் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்கும். ஒரு டைமில் வந்து நைட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இட்ஸ் மோஸ்ட் அமேசிங். இங்கே 16 மில்லியன் எல்இடி லைட்ஸ் இருக்கும். நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சீசனில், ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு மாதிரி வந்து லைட் போடுவாங்க, ஒரு கலர் போடுவாங்க. இப்போது ரீசெண்டாக கொரோனா வைரஸ்க்கு ஒன்று போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கொரோனா வைரஸ்க்கு இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி லைட்ஸ் போட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்லையும் ஒரு மாதிரி கலர்ஸ் போடுவாங்க. 16 மில்லியன் எல்இடி லைட்ஸ் இருக்குங்க. இன்னும் ஊரில் நிறைய நாடுகளுக்கு போகிறப்போ, நிறைய விஷயங்களை பார்க்குறப்போ, இட்டலியில் இருக்கிற, ரோமில் இருக்கிற நிறைய இடங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய் அப்படியே காமிப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு 100 வருஷம் பில்டிங், 200 வருஷம் பில்டிங், 500 வருஷம் பில்டிங்க்கெல்லாம் அவ்வளோ ஒரு
என்ன சொல்கிறது, அவ்வளோ டீட்டெயில் ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து உணர வைப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்ம ஊரில் சவுத் இந்தியாவில் ஒண்டர்ஃபுல் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. அந்த டெம்பிள்ஸ்க்கு வந்து டீட்டெயிலான ஒரு கைடும், அதாவது கைடு இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ தமிழ்நாடு கைட்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து அதை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி வந்து டூரிஸ்ட்டை வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஹிஸ்ட்ரிக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து கம்பெல்லிங் ஸ்டோரிஸ் டெல்லிங் வந்து நம்ம ஊரில் இல்லைன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் அப்சர்வேட்டரிக்கு போகிறோம். இப்போ உள்ளேருந்து பார்த்தோம், இப்போ நம்ம வெளியே போகிறோம். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக 4 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஸ் சார். Finally, we are out. All right, this is New York City for you all. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு நியூயார்க்கில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரொமான்டிக் பிளேசஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஈவினிங்கில் வந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சன்செட்டு, சன்ரைஸ் எல்லாமே வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து டவுன் டவுன் சைடு. இங்கே அவ்வளோ பில்டிங்ஸ் இல்லை பாருங்கள். முன்னாடி டவுன் டவுனில் மட்டும்தான் இருக்குது. அந்த ஏரியா இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் வால் ஸ்ட்ரீட்டு, அது எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல மட்டும். நியூயார்க் எப்படி இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் மற்ற வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல, நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு இடமும் போயிட்டு அந்த இடத்துக்கான ஹிஸ்ட்ரியும் ஏன் அந்த இடம் இங்கே பாப்புலராக இருக்குன்றதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இது என்னோட ரொம்ப ஃபேவரட் சிட்டி. ஏன்னா நான் இங்கே தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சப்போ வந்து சூஸ் பண்ண சிட்டி வந்து நியூயார்க் சிட்டி. அதனால் இங்கேயே நிறைய நாள் நான் இருந்தேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பில்டிங்க்கே வந்து அதுக்குன்னு தனியான ஜிப் கோட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் கட்ட ஆரம்பித்தப்போ வந்து இந்த பில்டிங் கட்ட போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணப்போ 50 ஃப்ளோர் பிளான் பண்ணாங்க, அப்புறம் 60 ஃப்ளோர் பிளான் பண்ணாங்க, அப்புறம் 80 ஃப்ளோர் பிளான் பண்ணாங்க, அப்புறம் 102 ஃப்ளோர் வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணி 102 ஃப்ளோர் வந்து இப்போ கட்டியிருக்காங்க. அதாவது 90 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிச்சிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எலிவேட்டர் வந்து ஒரு 75th ஃப்ளோரில் வந்து அருந்து விழுந்துடுச்சு ஆக்சுவலாக. அதில் வந்து 19 வயசு ஒரு பொண்ணு உள்ளே இருந்திருக்கு ஆக்சுவலாக. அது கீழே விழுந்து அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் அந்த பொண்ணு பொழைச்சிருச்சு ஆக்சுவலாக. அது ரொம்ப ஒரு மிரக்கல் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா 75வது மாடியில் அந்த பொண்ணு விழுந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. இது டே 3 வீடியோ ஆக்சுவலாக. நீங்கள் டே 1 வீடியோ, டே 2 வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதுலேயும் நிறைய ஒண்டர்ஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து நியூயார்க்கோட ஹிஸ்ட்ரி, அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி வந்து இந்த அளவுக்கு பெரிய சிட்டியாக வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம். கிட்டத்தட்ட சென்னையும் நியூயார்க்கும் ஒரே வயசு தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா இதுவும் வந்து 1600 பிகினிங்கில் தான் வந்து இந்த ஊரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சென்னையும் அதே பீரியடில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்கே வந்து டச் பீப்புள் வந்து இதை ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. இதோட பேர் முன்னாடி வந்து நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பேரை மாற்றி நியூயார்க் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துக்காரங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இங்கிலாந்துக்காரங்க கைப்பற்றினதுக்கப்புறம் இது வந்து ஒரு ட்ரேடிங் சிட்டியாக மாறிச்சு. இந்த ஊர் தான் ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா. I'm all done here. இப்போது இங்கேருந்து கிளம்பி நான் வால் ஸ்ட்ரீட் போகிறேன். எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே கண்டுபிடிக்க முடியும். யூ கேன் ஃபைண்ட் த ஃபோட்டோஸ். அண்ட் இந்த ஃபோட்டோஸ் வந்து பே பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இமெயிலுக்கும் அனுப்பிச்சிடுவாங்க அவங்க வேணும்னா. ஸோ நான் இப்போ கீழே போயிட்டுருக்க லிஃப்ட்டில் மேலே வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
தேங்க்யூ எல்லா லாங்குவேஜ்லேயும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நீங்கள் மேலே போகிறப்பையும் சரி கீழே வர்றப்பையும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காது அடைக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து மேலே போகிறோம் இல்லையா, அவ்வளோ வேகமாக போகிறதுனால உங்களுக்கு அந்த ஏர் ப்ரெஷர் வந்து மாறுறதுனால உங்களுக்கு காது அடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் சில டைம். நான் சொன்னேன் இல்லையா சுவினியர் சொன்னேன் இல்லையா, நீ இங்கே வந்து அப்படின்றது ஒரு அடையாளத்துக்காக வந்து கப்ஸு என்ன சொல்கிறது அந்த பில்டிங் ஆக்சுவல் பில்டிங்கு நீங்கள் வெளியே வாங்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதோட விலை. மாதிரி டிஷர்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நிறைய பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. மாதிரி ஃபோட்டோஸும் அவைலபிளாக இருக்குது வித் ஃப்ரேம். ஸோ இப்போ எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் அவர் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ இந்த பார்க்கில் உட்காந்து அப்படியே சாப்பிட வேண்டியது. எம்பையர் ஸ்டேட் பில்டிங் எப்படி இருந்துச்சு, ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா. இங்கேருந்து கிளம்பி நான் வால் ஸ்ட்ரீட் போகிறேன். ஸோ இப்போ வால் ஸ்ட்ரீட் பற்றி ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் பாருங்கள் கண்டிப்பாக. எப்படி வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து அமெரிக்கா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோ பாருங்கள், வால் ஸ்ட்ரீட் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா give me a thumbs up and share this video with your friends and subscribe to this channel. Thank you.